Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து அதாவது டிஓபி அக்கவுண்ட்ல இருந்து நம்ம எப்படி ஐபிபி சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபிபி ஆப் ஓபன் பண்ணிட்டு எம்பின் என்டர் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஐபிபி ஆப் அன்லாக் வந்து நான் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 106 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டிஓபி அக்கௌண்ட் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க இப்போ 532 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு. இந்த அக்கௌண்ட்ல இருந்து நான் அந்த அக்கௌண்ட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அக்கௌண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இப்போ அதுக்காக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல மோர் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல இருக்கக்கூடிய மோரை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, மோர் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு ட்ரான்ஸ்ஃபர் டைப் சொல்லிட்டு இதுல வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க இதுல பிஓஎஸ்பி ஸ்வீப் இன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஓஎஸ்பி ஸ்வீப் இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படிங்க இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க ஃப்ரம் அக்கௌண்ட்ல டிஓபி அக்கௌண்ட் செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சென்டிங் டூல ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்கு. ஃப்ரம் அக்கௌண்ட் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்ல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சொல்லிட்டு அர்த்தம். டூ அக்கௌண்ட் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அதனால நீங்க வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து சரியா செட் ஆயிருக்கா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து உங்களுடைய டிஓபி அக்கௌண்ட்ல இருந்து ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு எவ்வளவு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10 ரூபீஸ் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். என்டர் வந்து நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரீமார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீமார்க்ஸ் அப்படின்றது ஆப்ஷனல் தான், அது வந்து என்டர் பண்ண கூட தேவையில்லை. ரீமார்க்ஸ் அப்படின்றது என்ன ரீசனுக்காக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க சொல்லிட்டு என்டர் பண்றது. நீங்க தேவையான என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பாட்டம்ல கண்டினியூ இருக்கு, கண்டினியூ கொடுத்துலாம். கண்டினியூ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் நீங்க எல்லாமே செக் பண்ணிட்டு சரியா இருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் லோடிங் ஆகி நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாருங்க உங்களுடைய ஐபிபி ஆப்க்கான எம்பின் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு எம்பின் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய டிஓபி அக்கௌண்ட் வந்து ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த 10 ரூபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து கோ டு ஹோம் நம்ம கிளிக் பண்ணி நம்ம வெளியே போய் செக் பண்ணிக்கலாம் மணி வந்து சரியா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து கோ டு ஹோம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு இதுல வந்து இப்போ சேவிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து பாருங்க இப்போ 116 ரூபாய் இருக்கு. இதுக்கு முன்னாடி 106 ரூபாய் இருந்தது. இப்போ நம்ம அந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால 116 இருக்கு. 10 ரூபாய் வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். இப்போ இதுல வந்து பாருங்க 522 ரூபாய் இருக்கு. இதுக்கு முன்னாடி 532 ரூபாய் இருந்தது. ஓகே, இப்போ சக்சஸ்ஃபுல்லா இந்த அக்கௌண்ட்க்கு வந்து மணி வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி தான் நம்மளுடைய டிஓபி அக்கௌண்ட்ல இருந்து ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.